இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் இதை நான் கருதுகிறேன். தமிழகத்திலே 40க்கு 40 என்ற முழக்கத்தோடு ஒற்றுமையாக செயல்பட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான காங்கிரஸ் கட்சி அங்கம் வகித்த இந்தியா கூட்டணி அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது தமிழக முதல்வருக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நான் கருதுகிறேன். முதலிலே எனக்கு அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கின திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட நிர்வாகிகளான அமைச்சர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, அதோடைய அத்தனை கழக தொண்டர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து, என்னுடைய கட்சியான இந்திய தேசிய காங்கிரசின் தலைமை திரு கர்கே அவர்களுக்கும், அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும், ராகுல் காந்தி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, இந்த மாவட்டத்திலே புதுக்கோட்டையிலும் சிவகங்கையிலும் எங்களுக்காக உழைத்த அத்தனை கூட்டணி கட்சி நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, எங்களுக்கு பெரும்பாரியான வாக்குகளை அளித்த சிவகங்கை பாராளுமன்ற மக்களுக்கு என் நன்றியை தெரிவித்து, கடந்த 5 ஆண்டுகளில் எப்படி உழைத்தேனோ அதை விட இன்னும் முனைப்பாக இந்த தொகுதிக்கு உழைப்பேன் என்ற உறுதியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய அளவிலான தேர்தல் முடிவு வந்திருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் வந்து புதுசு படுத்தாலும் என்டிஏ அலைன்ஸ் ஃபார்ம் பண்ற அளவுக்கு மெஜாரிட்டி எடுத்துக்காங்க. எப்படி நீங்க பாக்குறீங்க? 300 ஜெயிப்போம் 400 ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல பாடம். ஜனநாயகம் எல்லா ஆணவத்திற்கும் ஒரு அடக்கத்தை கற்பிக்கும். இந்த அடக்க பாடத்தை அவர்களுக்கு கற்பித்திருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். சார், நிதிஷ்குமார் அவங்கள உங்களுக்கு மறுபடியும் சான்ஸ் தருவாங்களா? எங்களுடைய கட்சி தலைமை தான் இதெல்லாம், இந்த பேச்சுவார்த்தை, இந்த முடிவுகளை எல்லாம் எடுக்க முடியும். இந்த முடிவுகளை எல்லாம் எங்களுடைய கட்சி தலைமை தான் எடுக்க முடியும். நான் அதுக்கெல்லாம் கருத்து சொல்றதுக்கு என்ன இடத்துல நான் இல்லை. ஆனால் மீண்டும் தொகுதி மக்களுக்கும் எனக்காக உழைத்த அத்தனை கூட்டணி கட்சிகளும், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றி. என்னுடைய கட்சியான காங்கிரஸ் கட்சி, மற்ற கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கமலஹாசனுடைய அரசியல் கட்சி போன்ற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.